ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, மரணத்தை காட்டிலும் கொடுமையானது மனக்கவலை. மரணம் கூட ஒரு முறைதான் கொல்லும். ஆனால் உன்னுடைய மனக்கவலையானது தினம் தினம் உனக்கு நரக வேதனையை கொடுக்கிறதல்லவா? எதுக்காக தினமும் உன் வாழ்க்கையில் இருக்கிற கெட்டதையே யோசிச்சு யோசிச்சு கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கிறாய் என் செல்லமே? உன் மனசு சந்தோஷப்படும்படி உனக்கான ஒரு நல்ல விஷயத்தை நாளைக்கு நான் நடத்தி கொடுக்குறேன். துன்பங்களும் துயரங்களும் எதிர்பார்ப்புகளும் ஏமாற்றங்களும் நிறைஞ்ச உன் வாழ்க்கையை தலைகீழாக மாற்றி அமைச்சு இன்பமும் ஏற்றமும் சந்தோஷமும் மனநிறைவும் நிம்மதியான வாழ்க்கையும் உனக்கு கிடைக்கும்படி செய்கிறேன். ஒவ்வொரு நாளும் மனிதர்களின் இளமை கழிந்து கொண்டுதான் இருக்கிறது, முதுமை கூடிக்கொண்டுதான் இருக்கிறது. செய்ய வேண்டியதை யோசிக்கும் போதே செய்துவிடு என் செல்லமே. காலமும் நேரமும் உன் கையில் கிடையாது, காலத்தின் கையில் தானே நீ இருக்கிறாய். நீ எதை செஞ்சாலும் செய்யலைனாலும், வெற்றி பெற்றாலும் தோல்வி பெற்றாலும், தூங்கினாலும் தூங்காவிட்டாலும் காலமும் நேரமும் ஓடிக்கொண்டேதான் இருக்கப் போகிறது. இருக்கிற காலத்திலேயே உனக்கான விஷயங்களை சரியாக செய்ய முயற்சி செய். முடியும் வரை முயற்சி செய்ய வேண்டும். உன்னால் முடிகிற வரைக்கும் நான் சொல்லலை, நீ நினச்ச காரியம் முடியும் வரைக்கும் சரியானபடி முயற்சி செய்து கொண்டே இரு என் செல்லமே. கடந்த காலத்தில் நடந்த விஷயங்கள்லேருந்து எதையெல்லாம் கற்றுக்க முடியுமோ அதையெல்லாம் கற்றுக்கோ. எதிர்காலத்தை நினைத்து கனவு கண்டு கொண்டே இருக்காமல் எதிர்காலத்தை சிறப்பாக மாற்றுவதற்கு நீ என்ன செய்ய வேண்டுமோ அதை இன்றே செய்ய ஆரம்பி. இந்த நாளிலிருந்தே நீ உன் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழ ஆரம்பிச்சிட்டினா இந்த நாள் நாளைய நாளாக மாறும் பொழுது இது கடந்த காலமாக மாறிவிடும். அப்புறம் உன்னுடைய கடந்த காலமும் இனிமையானதாக இருக்கும் அல்லவா? இப்படியே நீ தினமும் சந்தோஷமாக உன் வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சிட்டினா இனி வரப்போகிற எதிர்காலமும் உனக்கு நிம்மதி நிறைந்த சந்தோஷ நாட்களாகவே இருக்கும். என்னடா இது வாழ்க்கைன்னு நீ சலிச்சிக்கும் போதெல்லாம் ஒரே ஒரு விஷயத்தை நினைவில் வச்சுக்கோ. இந்த உலகத்தில் எதுவுமே நிரந்தரமில்லை. இந்த கஷ்டமான காலமும் கடந்து போகும். இப்போ உனக்கு பிடிக்காத இந்த விஷயமும் நிச்சயமாக முடிஞ்சு போகும். எதை நீ தீராத பிரச்சனை நினச்சிக்கிட்டு இருக்கியோ அதுவும் தீர்ந்து போகும்னு இதை மட்டும் மனசில் நினைக்க பழகு. அப்போதுதான் நீ மனதளவில் வெறுப்பை அடைய மாட்டாய் என் செல்லமே. நினச்சதெல்லாம் உடனே நடக்கணும்னு யோசிக்காத. தாமதமாக கிடைச்சாலும் எல்லா விஷயங்களையும் உன் எண்ணத்திற்கு ஏற்றாற் போல தரமானதாகவே உன் சாயப்பா கொடுப்பேன். ஒரு மனிதன் தன் பிள்ளைகளுக்கு செல்வத்தை சேர்த்து வைப்பதை காட்டிலும் அவர்களுக்கு உழைக்கும் பழக்கத்தை கற்றுக் கொடுத்தால்தான் அதன் மூலமாக அவர்கள் வெற்றி பெற முடியும். நீயே உனது அடுத்த தலைமுறையை சோம்பேறிகளாக மாற்றிவிடாதே என் செல்லமே. செல்வத்தை சேர்ப்பதென்பது அவசியமான ஒன்றுதான். ஆனால் அதைவிட முக்கியம் அவர்கள் தன் வாழ்நாளில் பிரச்சனை வந்தாலோ துன்பம் வந்தாலோ அதை எதிர்கொள்ள அவர்களுக்கு கற்றுக்கொடு. அதே போல உழைப்பின் பலனும் முயற்சியின் முடிவும் எப்படி சந்தோஷமானதாக இருக்கும் என்பதை அவர்களுக்கும் கற்றுக் கொடுக்க மறவாதே. யாருக்காகவும் நீ உன்னை மாற்றிக்க வேணாம். ஒருவேளை நீ மாற நினைச்சினா ஒவ்வொரு மனிதர்களையும் நீ மாற்ற வேண்டியதாக இருக்கும். ஏனெனில் ஒவ்வொருவரும் ஒரு ஆத்மா, ஒவ்வொருவருக்கும் ஒரு ஆசை இருக்கு, ஒவ்வொருவருக்கும் பல குணநலன்களும் இருக்கு, பல எதிர்பார்ப்புகளும் இருக்கு. அப்படி இருக்கும்போது எல்லோருமே ஒரே மாதிரியாக மாற முடியாதல்லவா? உனக்கு எது கிடைச்சதோ அதை வச்சு உன் வாழ்க்கையை திருப்திகரமாக வாழப்பாரு. இப்போது கஷ்டங்களும் துன்பங்களும் இருக்கிற உன் வாழ்க்கையில் உனக்கான இன்பங்களையும் மனநிறைவையும் நான் நிச்சயம் கொடுப்பேன். உன் மனம் எதிர்பார்த்த எல்லா விஷயங்களையும் சிறப்பாக நடத்தி கொடுப்பதற்காகவே நாளையே உனக்கான ஒரு மங்களகரமான நல்ல விஷயத்தை நடத்தி கொடுக்க போகிறேன். எப்போதும் புத்திசாலிகளைப் போல சிந்தனை செய்யணும். ஆனால் பேசும்போது சாதாரண நபர்களைப் போல சாதாரண வார்த்தைகளைத்தான் பேச வேண்டும். ஆனால் மனதின் பின்புறமாக உனக்கான புத்திசாலித்தனம் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டுமென் செல்லமே. அப்படி இருந்தாதான் உன்னை யாராலையும் ஏமாற்ற முடியாது. நல்லது கெட்டது இரண்டையுமே தெரிந்து வைத்து கொண்டால்தானே கெட்ட விஷயங்களிலிருந்து விலகி நல்ல விஷயத்தின் பக்கம் நீ திசை திருப்பி வாழ முடியும். உன்னை சுற்றி இருக்கிற எல்லாருடைய தேவைகளையும் நீ பூர்த்தி செய்தால்தான் உனக்கு நல்லவன்கிற பெயர் கிடைக்குமானா அந்த பெயர் உனக்கு வேண்டாம் என் செல்லமே. உன்னுடைய தேவைகளையும் உன் வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்கான விஷயங்களையும் முதல்ல யோசி. ஏன்னா இந்த உலகத்தில் யாராலுமே எல்லோரையும் திருப்தி செய்ய முடியாது. என்னையே ஏற்றுக்கொள்ளாதவர்கள் பல பேர் இந்த உலகத்தில் இருக்கத்தான் செய்கிறார்கள். உன் வாழ்க்கையும் உனக்கான முன்னேற்றத்தையும் முதலில் பார். ஓம் சாய்ராம்.